நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்வீட் டேமரின் கொடுக்காய் புளி மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதோட வடமொழி பேர் ஜங்கிள் ஜிலேபின்னு சொல்லுவாங்க. காட்டு ஜிலேபின்னு அர்த்தம் அதுக்கு. நண்பர்களே, இந்த கொடுக்காய் புளி மரம் தோட்டங்களில் அதிக அளவு பார்க்கலாம். எல்லா இடங்கள்லையும் வளரக்கூடிய மரம் இது. நீங்கள் பார்க்குறது இந்த கொடுக்காய் புளி மரம். கொடுக்காய் புளி வெயில் காலங்களில் காய்க்கும். இந்த கொடுக்காய் புளியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கால்சியம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட இலைகள், பட்டை, இதோட காய், விதை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த கொடுக்காய் புளியை பறிக்கும் போது ரொம்ப கவனமாக பறிக்கணும். அதில் முள் நிறைந்து இருக்கும் இந்த மரங்கள் ஃபுல்லாக. இந்த கொடுக்காய் புளி மரம், இலை, இதோட காய்களோட மருத்துவ குணங்களை ஒன்றா பார்க்கலாம். நண்பர்களே, ஸ்வீட் டேமரின் கொடுக்காய் புளியை அன்றாடம் 3 பழங்கள் சாப்பிட்டுட்டு வரனால எலும்புகள் பலமாகும், ரத்தம் சுத்தமாகும். நண்பர்களே, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுக்காய் புளியோட இலை மற்றும் பூக்களை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து, கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால அல்சர் சரியாகும், டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும், செரியாமை சரியாகும். இது பசியை தூண்டக்கூடியது, வயிற்று வலி சரியாகும், அகட்டு வாயு அகற்றியாகும். இது உடம்புல சேர்ந்துள்ள வாயுக்கள் எல்லாம் வெளியேற்றக்கூடியது. இதுலேயே பனங்கற்கண்டு சேர்க்காமல் குடிச்சிட்டு வரனால சர்க்கரை அளவு குறையும், பால்வினை நோய்களை குணப்படுத்தக்கூடியது. நண்பர்களே, கொடுக்காய் புளி பழங்களை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அதில் நிறைய கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அது எலும்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது. ஒரு 10-15 கொடுக்காய் புளி பழங்களை விதை நீக்கி எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால பல்வலி சரி பண்ணக்கூடியது, மூட்டு வலி சரி பண்ணக்கூடியது, எலும்புகளோட போன் டென்சிட்டி, இதை குடிச்சிட்டு வரனால போன் டென்சிட்டி கூடும். நண்பர்களே, ஸ்வீட் டேமரின் கொடுக்காய் புளியோட இலைகளை கொஞ்சமாக நீர் விட்டு நல்ல மைய அரைச்சி மூட்டு வலி உள்ள இடங்களில் அதை பற்றா போட்டுட்டு வரனாலையோ, உடம்புல எங்கே வலி வீக்கம் உள்ள இடங்களில் பற்றா போட்டுட்டு வரனாலையும் வெகு சீக்கிரம் சரியாகும். நண்பர்களே, கொடுக்காய் புளி காய்களை, பழங்களை சாப்பிட்டுட்டு வரனால இரத்த சோகை சரியாகும், பால்வினை நோய்களை அது குணமாக்கும். மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆகிருக்கும் நிறைய பேருக்கு. அவங்க இந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரனால அது வேகமாக ஒட்டும். உடம்புல ரத்தம் வெளியாகிறது நிற்கும். பேதியை நிறுத்தக்கூடியது, இரத்த பேதி, சீத பேதி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த கொடுக்காய் புளி. நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கொடுக்காய் புளி மரம். இந்த கொடுக்காய் புளியோட பழங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பழங்களுக்கு உள்ள விதைகள் இருக்கும். அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த விதைகளை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த விதைகளை அரைச்சி தண்ணி ஊற்றி காய்ச்சி உடம்புல எங்கே அடிபட்டிருந்தாலும் அந்த புண்களை அதை கழுவி இந்த தண்ணியில் கழுவிட்டு வரனால இந்த புண்கள் வேகமாக குணமாகும். நண்பர்களே, கொடுக்காய் புளி ஸ்வீட் டேமரினோட இலைகளை கொஞ்சம் எடுத்து அதை விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி, உடம்புல வலி வீக்கம் எங்கே இருந்தாலும், மூட்டு வலி, நரித்தலை வாதம் இப்படி உள்ளவங்க இந்த இலையை விளக்கெண்ணெயில் இட்டு வதக்கி கட்டி வர்றதுனால வலி வீக்கம் சரியாகும். நண்பர்களே, கொடுக்காய் புளியோட பழங்கள் வருஷத்தில் ஒரு தடவை தான் கிடைக்கும். ஆனால் இலைகள் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். அந்த இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு, அதோட பூ கிடச்சிச்சினாலும் அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூ, இலை 2 சேர்த்து எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சிக்கிட்டு இருந்தால் சாதாரண காய்ச்சலை குணப்படுத்தக்கூடியது. இது வேர்வையை தூண்டக்கூடியது. சுரப்பிகளில் உள்ள
வீக்கத்தை குறைக்கக்கூடியது, உடல் வலியை சரி பண்ணக்கூடியது, பால்வினை நோய்களை குணமாக்கக்கூடியது, டிபிக்கு நல்ல மருந்து இது. நண்பர்களே, ஸ்வீட் டேமரின் ஜங்கிள் ஜிலேபின்னு சொல்லுவாங்க. கொடுக்காய் புளியோட மரத்தோட மரப்பட்டையை கொஞ்சம் எடுத்து ஒரு 2லேருந்து 5 கிராம் வரைக்கும் எடுத்து அதை தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியது, சீதபேதியை சரி பண்ணக்கூடியது, பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது. நண்பர்களே, கொடுக்காய் புளியோட இலைகளை சிறிது நேரம் வாயில் கொஞ்ச நேரம் மென்னுட்டு கொஞ்ச நேரம் கழித்து துப்புறனால ஈறுகளில் ரத்தம் கசிவது சரியாகும், ஈறு வீக்கத்தை சரி பண்ணக்கூடியது. இது ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் ஆகும், வாயில் உள்ள கெட்ட கிருமிகளை வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் 5லேருந்து 10 கொடிக்காய் புளியோட பழத்தை போட்டு விதை நீக்கி அது பழத்தை போட்டு அதோட ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி அதோட பசும்பால் சேர்த்து அதை அப்படியே சாப்பிட்டுட்டு வரனால, பழத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால மூட்டு வலியை சரி பண்ணக்கூடியது, பல்வலியை சரி பண்ணக்கூடியது, வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியது, சீதைக்கழிச்சலை சரி பண்ணக்கூடியது. இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரனால, ஒரு 5-6 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரனால மூட்டு வலி சரியாகும். வயது முதிர்வை தடுக்கக்கூடியது இது. இதய இரத்த ஓட்டத்திற்கு மிகச்சிறந்தது. டியூபர் குளோசிஸை சரி பண்ணக்கூடியது. இந்த இலைகளை கொஞ்சம் வாயில் போட்டு மென்று அந்த இலை சாரை மட்டும் உள்ளே முழுங்குறனால வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியது. நண்பர்களே, கொடுக்காய் புளி சாப்பிட்றனால பல்வலி சரியாகும், ஈர்வலி சரியாகும், டயரியா சரியாகும், பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை நிறுத்தக்கூடியது. கர்ப்பிணி பெண்கள் இந்த இலை தீநீரை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களே, கொடுக்காய் புளி இலைகளை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மைய அரைத்து அதை தலையில் ஒரு ஹேர் பேக்காக போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால பொடுகை சரி பண்ணக்கூடியது, டேண்ட்ரஃப் சரியாகும். இந்த கொடுக்காய் புளியோட இலைகளை அரைச்சி சாறு எடுத்து ஓரிரு சொட்டு காதில் விட்டுட்டு வரனால காது வலி சரியாகும்.